சச்சின் சாதனையை சமன் செய்த விராட் கோலி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் தான் இதாயா அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி மேட்ச் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மேட்ச்னே சொல்லலாம். டாஸ் வின் பண்ண பாகிஸ்தான் நாங்க பேட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ வந்து ஓப்பனிங் இறங்கினது பாபர் அசாமும் இமான் உல்லக்கும் 2 பேரும் நல்லா ஆடுவாங்கன்னு எதிர்பார்க்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிட்டு இருக்கும்போது 26 பாலுக்கு 23 ரன் இருக்கும்போது ஹர்திக் பாண்டியா பால்ல வந்து பாத்தீங்கன்னா பாபர் அசாம் அவுட்டு. அதுக்கப்புறம் இமான் உல்லக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 26 பாலுக்கு அவர் ஒரு 10 ரன் அடிச்சிருந்தாரு. தேவையில்லாத ரன் ஓடி அவங்க ஃபேமிலி அவங்க இந்துமாம் புல்லக்கு மாதிரியே அவுட் ஆகிறியப்பா அப்படின்ற அளவுக்கு கமெண்டேட்டர்லாம் சிரிக்கிற அளவுக்கு ஒரு ரன் அவுட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்வானும் சையத் சக்குலாவும் வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் நல்லாவே ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி ஆனாங்க. அஸ் கேப்டனா வந்து பாத்தீங்கன்னா நல்லா பொறுப்பேற்று ஆடினாரு. 2 பேரும் என்னடா விக்கெட்டே எடுக்க முடியல, அக்ஷர் பட்டேல் ரன் அவுட் தான் அடிப்பீங்களா, விக்கெட்டாச்சும் எடுங்க அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது 77 பாலுக்கு 46 ரன் இருந்த ரிஸ்வான் தேவையில்லாத ஒரு ஷாட் ஆடி அக்ஷர் பட்டேல் பால் அவுட் ஆயிட்டாரு. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷஹித் சக்லாவும் தேவையில்லாம நல்லா தான் போயிட்டு இருந்தது. எதுக்கு அந்த லூஸ் ஷாட் ஆனாங்கன்னு தெரியல. 76 பாலுக்கு 62 ரன் இருக்கும்போது அவரும் அவுட். இதுல தான் மேட்ச் ட்விஸ்ட் டர்ன் திரும்புது. அப்படியே இந்தியா பக்கம் சாஞ்சிருச்சு மொத்த மேட்ச்னே சொல்லலாம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 280 வரும் டார்கெட். ஏன்னா இவங்க 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் பில்ட் பண்ணி கடைசியில் அடிக்க ஆரம்பிப்பாங்கன்னு எதிர்பார்க்கும்போது இவங்களும் சரியா பெர்ஃபார்ம் பண்ணாம போக, அடுத்த வந்தவங்களும் சரியா பெர்ஃபார்ம் பண்ணாம போக, ஓவராலா வந்து விக்கெட்டுகள் மல்ல 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 எம்எல்ஏன்னு வந்து குல்தீப் யாதவ் ஒரு 3 விக்கெட் எடுக்கிறாரு, ஹர்ஷித் ராணா எடுக்கிறாரு, நடுவில் 2 கேட்ச் விட்டாலுமே மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா நான் 50 ஓவருக்கு 241 ரன் 10 விக்கெட் மொத்தமா காலி. ஸோ ஓவராலா வந்து 240 ரன் எடுத்தா வெற்றி அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவும் சுமன் கில்லும் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் இறங்குறாங்க. ரோஹித் சர்மா வழக்கம் போல சேவாக்கு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நான் அந்த பணியை எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 15 பாலுக்கு 20 ரன் அடிக்கிறார். 3 4 ஒரு 6 அதுல உள்ளடக்கம். அவர் அவுட் ஆக வந்து பாத்தீங்கன்னா ஷைன் அஃப்ரைடே பால்ல வந்து பாத்தீங்கன்னா போல்டு கிளீன் போல்டு அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது சுமன் கில்லும் விராட் கோலியும் ஒரு பார்ட்னர்ஷிப் அமைக்கிறாங்க. அது முக்கியமா சுமன் கில் வந்து 52 பாலுக்கு 46 ரன் இருக்கும்போது செமையா போட்டார் அந்த அக்பர். செம்ம டர்ன் அந்த பால் விக்கெட்டு. ஸோ அவரும் காலி. ஸோ எப்படின்னாங்க இப்படி போயிட்டு இருக்கீங்கன்னு இருக்கும்போது விராட் கோலியும் ஸ்ரேயஸ் ஐயரும் நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னே சொல்லலாம். அப்படியே கொண்டு வந்து எப்பப்பா முடியும்னு இருக்கும்போது இந்தா முடிச்சிட்டோம்ல அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஓவருக்கு 6 ரன் 7 ரன் எடுத்துகிட்டு வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா மேட்சை கொண்டு போயிட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். அதிலும் ஸ்ரேயஸ் ஐயர் 50 போட்டார். 67 பாலுக்கு 56 ரன் இருக்கும்போது அவர் அவுட்டு. ஸோ விராட் கோலி வந்து 100 அடிப்பாரா அப்படின்றது தான் மேட்ச் ஜெயிச்சிருவாங்கன்னு எங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. 100 அடிப்பாரா மாட்டாரான்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பாக போயிட்டு இருந்தது. அந்த நேரம் பார்த்து ஷைன் அப்ரடிலாம் வேணுமுட்டே ஒயிடு போறாரு. யோ என்னையா சில்லறத்தனமா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கும்போது ஹர்திக் பாண்டியா நீங்க 50 அடி 100 அடிங்க 50 அடிங்க எனக்கு என்ன நான் 4 அடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி அடிச்சாரு. யோ இரியா விராட் கோலி 100 அடிக்கட்டுமேன்னு இருக்கும்குள்ள விராட் கோலி வேணாரா இல்ல யாரு வேணாங்கன்னு தெரியல. ஹர்திக் பாண்டியா 8 ரன் காலி. அதுக்கப்புறம் வந்து அக்ஷர் பட்டேல் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா 4-6 அடிக்க வாய்ப்பு இருந்தும் சிங்கிள்ஸை மட்டும் ரொட்டேட் பண்ணி நீங்க அடிங்கனே நீங்க அடிங்க 87 இருக்கீங்க பொறுமையா அடிங்கனே நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் எடுத்து கொடுக்க 3 ரன் தேவைன்னு இருக்கும்போது நான் 4 அடிச்சு செஞ்சுரி அடிக்கிறேன் பாடுறா அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 அடிச்சு வந்து பாத்தீங்கன்னா 100 நெருங்கிட்டார் விராட் கோலி அப்படின்னே சொல்லலாம். இதன் மூலமாக ஒரே ஃபார்மட்ல அதிக செஞ்சுரிஸ் அடிச்ச சச்சின் டெண்டுல்கர் 51 டெஸ்ட்ல அடிச்சாரு. அந்த ஃபார்மட்டை வந்து பாத்தீங்கன்னா சமன் செஞ்சிட்டாரு விராட் கோலி. அது மட்டும் இல்லாம கம்மி மேட்சஸ்ல 14,000 ரன் எடுத்த வீரர் என்ற பெருமையும் வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலியை சார்ந்தது இந்த மேட்ச் தான். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல இவ்வளவு சாதனை புரிஞ்சுக்கீங்களே விராட் கோலி அப்படின்ற அளவுக்கு சந்தோஷமா இருந்தது. ஸோ மேட்சும் சூப்பரா முடிஞ்சது. பிளேயர் ஆஃப் த மேட்ச் விராட் கோலி அப்படின்றத சொல்லி முடிக்க டேபிள் டாப்பா வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஏல வந்து இந்தியா இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.